அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதாவது வுதுவுடைய விஷயத்தில் இன்னும் ஒரு அடிப்படை விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வுதுவுடைய முறை பற்றி முதலில் நீங்கள் வுதுவுடைய முறை ஒரு சுருக்கமான ஒரு முறை. முதலாவது பிஸ்மில்லா என்று சொல்லிக்கொண்டு 3 முறை தன்னுடைய கைகளை கழுவ வேண்டும். 2 மணிக்காட்டுகளை 3 முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுவ சொன்னார்கள். குறிப்பாக தூங்கி இரவு நேரத்திலே தூக்கத்தில் இருந்து எழும்புகின்ற பொழுது கண்டிப்பாக பாத்திரத்தில் கைகளை நுழைப்பதற்கு முன்னால் அதை கழுவிக்கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபைன்னஹு லா யத்ரி ஐன பாத்தத் யதா, அதாவது இரவு நேரத்திலே கைகள் எங்கே உறங்கியது என்று ஒருவனுக்கு தெரியாது. அதாவது சொரியக்கூடாத இடங்களில் கைப்பட்டிருக்கும், அதனால் நஜீஸ்கள் படுவதற்கு காரணமாக இருக்கும். எனவே கைகளை முதலில் கழுவிக்கொள்ளுங்கள். அதற்கு பிறகு 3 முறை வாய்களை கொப்பளிக்க வேண்டும். அது எப்படி கொப்பளிக்க வேண்டும்? இஸ்தன்ஷக வஸ்தன்சர. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள்? ஒரு தடவை அள்ளினால் வாய்க்கும் அதை செலுத்தி மூக்குக்குள் தண்ணீரை உறிஞ்சுவார்கள். நாங்கள் என்ன செய்கிறோம்? மூக்கில் சும்மா அப்படி கையால் இப்படி தொட்டு விடுகிறோம். ஹதீஸ்களில் அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளை பிறப்பித்தார்கள். வாய்க்கு தண்ணீர் செலுத்துவதோடு அதே தண்ணீரில் இருந்து கொஞ்சத்தை மூக்கிலே அல்லாஹ்வுடைய தூதர் உறிஞ்சுவார்கள். அது பழகினால் இலகுவாகிவிடும். உறிஞ்சி வாயை கொப்பளிப்பதோடு தன்னுடைய இஸ்தன்சர தன்னுடைய மூக்கை சிந்திக் கொள்வார்கள். சுத்தம், வுது என்பது ஒரு சுத்தம். வாய் சுத்தமாக வேண்டும், மூக்கு சுத்தமாக வேண்டும். அப்ப மூக்கு பகுதியும் கூட சிந்தி அல்லாஹ்வுடைய தூதர் சுத்தப்படுத்துவார்கள். அப்ப 3 முறை அள்ளினால் வாய்க்கும் மூக்குக்கும் 3 தடவை, ஒரே அள்ளில் வாய் மூக்கு இப்படி 3 தடவைகள் அல்லாஹ்வுடைய தூதர் செய்வார்கள். ஷாஃபி மذஹபிலே இதை சுன்னத் என்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முகம் என்று அல்லாஹ் சொல்லுகிற அந்த வட்டத்தில் மூக்கையும் வாயையும் கட்டாயம் கழுவ வேண்டும் என்று சொன்னார்கள். தன்னுடைய ஒவ்வொரு உணவிலும் அல்லாஹ்வுடைய தூதர் கழுவினார்கள். எனவே முகத்தோடு சேர்ந்ததுதான் மூக்கும் வாயும். அது சுன்னத் அல்ல, அது கட்டாயம், வாஜிப், செய்தாக வேண்டும். செய்யவில்லையானால் ஒன்று செல்லுபடியாக. என்றால் முகத்தை சுத்தம் செய்வதை விட வாயும் மூக்கும் சுத்தம் செய்யப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்தினார்கள். நாசிக்கு தண்ணீரை உறிஞ்சி நீ சிந்த வேண்டும், சும்மா தொட்டு விட்டு போக முடியாது. வாயை கொப்பளிப்பது, மூக்குக்கு தண்ணீர் செலுத்துவதும் ஒரு விஷயம். அது 3 தடவை. அதற்கு பிறகு முகங்களை 3 தடவை கழுவ வேண்டும். தாடி இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் குடைந்து கழுவுவார்கள். 3 தடவை முகத்தை கழுவிக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு கைகளை முட்டங்கை வரைக்கும் 3 தடவை கழுவிக்கொள்ள வேண்டும். முதலாவது வலது, இரண்டாவது இடது, 3 தடவை கழுவிக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு தலையை மசகு செய்ய வேண்டும். தலையை எப்படி மசகு செய்ய வேண்டும்? ஷாஃபி மذஹபில் உள்ளவர்களை பொறுத்த வரைக்கும் 3 முடியை மசகு செய்தால் போதும் என்று இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள் அதை கேளுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியிலே, முஸ்லிமிலே, திர்மிதி எல்லா கிரந்தங்களையும் இந்த ஹதீஸை பார்க்கலாம். அக்பல பியதைஹி வ அத்பர், ஒரு தடவை தண்ணீரை தொட்டு, 3 தடவை கிடையாது. ஆதாரமான எந்த ஹதீஸிலும் 3 தடவை கிடையாது. ஒரு தடவை தண்ணீரை தொட்டு தன்னுடைய 2 கைகளையும் வைத்து அக்பல பின்னால் கொண்டு சென்று பிடரி வரைக்கும் கொண்டு சென்று முன்னால் கொண்டு வருவார்கள். அதே தண்ணீரால் காதை மசை செய்வார்கள். காதுக்கு வேறு தண்ணீர் எடுக்க மாட்டார்கள். ஒரு தடவை தண்ணீரை தொட்டு தலைக்கு 2 கைகளையும் பின்னால் கொண்டு சென்று முன்னால் கொண்டு வந்து காதை மசகு செய்வார்கள். அப்ப தலையை மசகு செய்த கையால் காதை மசகு செய்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல் உதுனானி மினர் ரஸ், இந்த காதுகளும் தலையோடு சேர்ந்த பகுதி தான். இதை செய்யும் போதுதான் இதையும் செய்ய வேண்டும் ஒரு தண்ணீரால். அப்ப ஷாஃபி மذஹபிலே 3 முடி செய்தால் செல்லுபடியாகிவிடும் என்பார்கள். அப்படி ஒரு சட்டம் இருக்கிறதா? 3 முடி. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? வம்சஹு பிருஊசிக்கும், உங்கள் தலைகளை நீங்கள் மசகு செய்யுங்கள். சில பகுதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்லவில்லை. தொழுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். தொழுங்கள் என்றால் எப்படி தொழுவது? ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதார்கள் அப்படி தொழுகிறோம். தலையை மசகு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எங்கே பார்க்க வேண்டும்? தலை என்று சொல்லுகின்ற பொழுது முடி, 3 முடி என்றால் முடிகள். ஒரு முடிக்கு 1 முடி, 2 முடிக்கு 2 முடி, 3 முடி என்றால் முடிகள். எனவே 3ஐ செய்தால் முடிகள் என்று வந்துவிடும். இப்படி ஒரு புதினமான சட்டம் சொல்லுவார்கள். அல்லாஹ் தலையை மசகு செய்ய சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி செய்தார்கள்? 3 முடிகளையும் அப்படி என்ன முழு தலையையும் என்ன செய்தார்கள்? மசகு செய்து காதையும் மசகு செய்தார்கள். இப்போது சலூன், அதாவது முடி வெட்டுவதற்காக செலூனுக்கு போகிறான்.
முடி வெட்ட வேண்டும் என்ற விட 3 முடியை பிடித்து வெட்டி விடுகிறார். முடி வெட்டி விட்டேன், ஏற்றுக்கொள்வீர்களா? 3 பன்மைதானே. முடி வெட்ட வேண்டும் என்றால் முழு தலையிலும் உள்ள முடிகளை வெட்டுவோம். ஹஜ்ஜுக்கு சென்றால் 3 முடி வெட்டினால் போதும் என்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் ஹஜ்ஜிலே தலையை முழுமையாக வலிக்கிறார்களோ அல்லாஹ் ரஹ்மத் செய்ய வேண்டும். யா ரசூலல்லாஹ், தலையை ஷார்ட் பண்ணினா அல்லாஹ் வலித்தவர்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும், வலித்தவர்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும் 3 தடவை சொன்னார்கள். யா ரசூலல்லாஹ், ஷார்ட் பண்ணுகிறோம், அதற்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும் என்று 4வது தடவை தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஷார்ட் என்ன? தலையின் முழு பகுதியையும் முடியை முழுமையாக வலிக்காமல் ஷார்ட் பண்ணுபவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்ய வேண்டும் 4வது தடவை. 3 முடி பிடிப்பவர்களுக்கு ஒரு செய்தியே கிடையாது, அப்படி ஒரு சட்டமே இல்லை. அப்ப 3 முடியை என்ன செய்வார்கள்? முடி குலைந்து விடாமல் சத்தியா கட், அந்த கட், கேப் கட், குருவி கூட்டு கட்டி என்று எத்தனையோ கட்டுகள், அது குலைந்து விடாமல் அப்படி என்பார்கள். இப்படி ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யவில்லை. அது தலை அல்லாஹ் குர்ஆனில் கட்டளையிட்ட ஒரு பகுதி. தலையை மசஹ் செய்வது, செய்யாவிட்டால் உது கூடாது. எத்தனையோ பேருடைய தொழுகை செல்லுபடியாக 3 முடி என்று இப்படி என்கிறார்கள், அல்லது இப்படி என்பார்கள். எங்கிருந்து இதை யூகிக்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வேளை தலைப்பாகை அணிந்திருப்பார்கள். இஸ்லாத்துக்கு முன்னாலும் அணிந்தார்கள், அபூ ஜஹலும் அணிந்தார். எல்லோருக்கும் உடைய அது பொதுவான ஒரு ஆடை. அரேபிய காலத்தில் தலைப்பாகை அணிந்திருந்தால் என்ன செய்வார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தலைப்பாகையை கொஞ்சம் பின்னுக்கு ஆக்கிவிட்டு முன்னெற்றி முடியிலும் தலைப்பாகையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி மசஹ் செய்வார்கள். அல்லாஹ் சொன்ன சட்டத்தை முன்னெற்றி முடியோடு மட்டும் நிறுத்தவில்லை, முடியில் கொஞ்சம் படுத்தி விட்டு அல்லாஹ் தலை என்று சொல்லுகிறானே, அது நான் செய்ய வேண்டும் என்பதற்காக தலைப்பாகைக்கு மேலாலும் முழுமையாக மசஹ் செய்து விட்டு தான் காலை மசஹ் பண்ணார்கள். இவர்கள் அதில் ஒரு பகுதியை பிடித்துக் கொள்வார்கள். என்ன சொல்லுவார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னெற்றி முடியில செஞ்சாதீர்களே, போதும் தானே? போதும் அல்ல, ரசூலுல்லாஹ் முழு தலையையும் செய்கிற வழக்கம் இருந்தவர்கள் ஒரு சில நேரங்களில் முன்னெற்றி முடியிலும் தலையின் தலைப்பாகைக்கு மேலாலும் செய்தால் அது கட்டாயம் என்பதை இன்னும் காட்டுகிறது. அந்த ஒரு சட்டம் தெரியாமல் 3 முடி என்று சொல்லி தொட்டு விட்டு செல்கிறார்கள். எனவே குர்ஆன் சொன்ன ஒரு கட்டளை பால்படுத்தப்பட்டு எத்தனையோ பேருடைய தொழுகை இல்லாத நிலைக்கு ஆக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு அதே தண்ணீரால் காலை ஒரு தடவை மசஹ் செய்கிறோம், ஒரு தடவை தான். அதற்கு பிறகு வலது கால் இடது கால் 2 கால்களை 3 முறை கழுவுகிறோம். ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சஹாபியை பார்க்கிறார்கள், அவருடைய காலில் கெட்ட போன்று ஒரு பகுதி கழுவப்பட்டில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வைலுல் லில் அகாபி மினன் நார். காலில், அதாவது குதிகால் கழுவப்படாமல், கழுவுகிறார் என கழுவப்படவில்லை, அந்த கால்களுக்கு நரகம்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்கள். எனவே பரிபூரணமாக இருக்க வேண்டும். போது 3 முடி செய்கிறார்களே, இவர்களுடைய நிலைமை என்ன? 3 முடியை அப்படியே தடவி விட்டு எடுக்கிறார்கள், இல்லை. எனவே இதுதான் உளுவுடைய பரிபூர்ணமான முறையா? இந்த முறை, இதில் நான் சொன்ன அந்த விஷயங்கள் 3 முறை கழுவலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தடவை கழுவினார்கள் என்றும் புகாரியில் ஹதீஸ் இருக்கிறது. ஒவ்வொரு தடவை கழுவினார்கள் என்றும் புகாரியில் ஹதீஸ் இருக்கிறது. ஒரு தடவை பரிபூரணமாக கழுவுது, ஒரு தடவை கை, ஒரு தடவை முகம், ஒரு தடவை 2 கைகள், ஒரு தடவை தலை மசஹ் செய்து, ஒரு தடவை கால். தலை பொதுவாக ஒரு தடவை தான். ஒவ்வொரு தடவையும் செய்யலாம், 2 தடவை, 3 தடவை. அதிகம் செய்ததாக ஹதீஸ் கிடையாது. அப்ப இந்த எல்லா முறைகளும் சுன்னத்தான முறைகள் தான். இதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக வுது செய்கின்ற பொழுது ஒரு கோப்பை தண்ணீர் தான் வுது செய்வதற்கு பயன்படுத்துவார்கள். ஒரு முத்து தண்ணீர், ஒரு கோப்பை, கொஞ்சமாகத்தான் வுது செய்வார்கள். மதுஹபிலே ஒருவர் பாவித்த தண்ணீரை இன்னொருவர் பாவிக்கவில்லை என்று சட்டம் கொண்டு வருகிற அளவுக்கு தண்ணீரை அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்தவே இல்லை. நாங்கள் தான் வுது செய்கின்ற பொழுது பெரிய தண்ணீரை அனுப்பி விடுகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுது செய்கின்ற பொழுது என்ன செய்தார்கள்? அதை ஒரு சாதாரண ஒரு கோப்பை தண்ணீரால் தான் வுது செய்தார்கள். கொஞ்சம் தண்ணீர், லேசாக 2-3 டொட்கள், ஒரு 5 துளிகள் வடியும், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு தான் கழுவினார்கள். இன்னொருவர் எடுத்து கழுவுகிற அளவுக்கு கூட அந்த அளவு தண்ணீர் கிடையாது. அப்ப இதுதான் வுது செய்கிற அடிப்படை முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இடையிலே வுது செய்கின்ற பொழுது, கையை கழுகுகின்ற பொழுது கையால் செய்த பாவங்களை, கண்ணால் செய்த, முகம் கழுகுகின்ற பொழுது கண்ணால், வாயால் செய்த பாவங்கள் என்றெல்லாம் சில துஆக்கள் இருக்கின்றன. இந்த துஆக்களை கசாலி போன்றவர்கள் எழுதி இருக்கிறார்கள். ஆனால் ஷாஃபி மذஹபில் கூட அது பித்அத், அது அறிவற்றவர்கள் தான் அந்த துஆக்களை ஓதுவார்கள். அப்படி ஒரு துஆ ஹதீஸில் இல்லை என்று ஷாஃபி மذஹபு அறிஞர்களை கிதாபில் எழுதிவிட்டார்கள். அப்படி துலுவின் போது ஓதுவதற்கென்று